கையாடுங்க இருங்க அங்க வாங்கண்ணா கோச்சுக்க காலில் விட்டுமா சொல்லுங்க காலில் விட்டுமா கொடுமை பத்தி சொல்லலாமா என்ன சொல்றோம் வாங்க தரேன் வாங்கப்பா கொஞ்சம் பொறுத்த உளுந்துருண்ணா யாருக்கு வச்சு எடுங்க என்ன யாருங்க போக முடியாதுமா என்ன கேட்டீங்க என்ன பண்ணிருக்கீங்க നൂറുകണക്കിന് ബൈക്ക് 500 കണക്കിന് ആളുകള് കടയാണെങ്കിൽ ഒരു കുഞ്ഞു കട ഒരു കൂരക്കട എന്ന് പറയാം അത്രമാത്രം ആളുകളാണ് ഇവിടെ വന്ന് ഞണ്ട് സൂപ്പ് കഴിക്കാൻ വന്നിരിക്കുകയാണ് ഇവിടെയുള്ള ആളുകളൊക്കെ ജലദോഷം വന്ന ഡോക്ടറിന്റെ അടുത്തല്ല പോകുന്നത് നേരെ ഇവിടെ വന്ന് തിക്കും തിരക്കുണ്ടാക്കിയിട്ട് അത് വാങ്ങിച്ചു കഴിക്കുകയാണ് തിരക്ക് കണ്ടിട്ട് അന്തം വിട്ട് നിൽക്കുകയാണ് സത്യം പറഞ്ഞ നമ്മള് ஒன்றும் இல்லை சார் லைன் மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்க இவ்வளோ தூரம் வெயிட் பண்ண தேவையில்லை சூப்பை கையில் எடுத்துக்கிட்டு திரும்புறது வழி இல்லாமல் தவிக்கிறாங்க தவிக்கிறது நம்மள ஒரு ஆள் தான் அவங்க உணர்ந்தாங்கன்னா நல்லா இருக்கும் அது யாரும் உணர மாட்டேங்கிறாங்க நான் கயிறு போட்டு கட்டி வைப்பேன் சினிமா தேட்டர் கும்பலோட சார் சினிமா தேட்டர் போனாலும் கும்பல் இருக்கா சார் பார்த்துருப்பீங்க நீங்க நம்ம கடையில் இருக்கு சார் சரிங்களா என்னக்கா நல்லது பண்றேன் நல்ல மாதிரியா பண்றேன் இன்னும் நல்ல மாதிரியா பண்ணுவேன் சார் சளி பிடிச்சிருக்கவங்க இங்க வரலாம் 3 days வந்தா சரியாயிரும் குடிச்சிட்டு ஆனா தண்ணி குடிக்க கூடாது 1/2 மணி நேரத்துக்கு தண்ணி குடிக்காம இருந்தா சளி ஃபுல்லா வெளியில வந்துரும் ஆட்டோமேட்டிக்கா பயங்கர காரமா இருக்கும் குழந்தைங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி காரம் பெரியவங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி காரம் சூப்பரா இருக்கும் நீங்களே எத்தனை நாளா இங்க வந்து சாப்பிட்டு நாங்களே யூடியூப் பார்த்து தான் வந்தோம் இதோட 5ஆவது தடவை வந்துட்டோம் அப்படியா சளி ஃபுல்லா வெளில வந்துரும் அப்ப சளி வந்தா இப்போ டாக்டர் கிட்ட போறது இல்லையா போறது இல்ல இங்க வந்தா சளி ஃபுல்லா வெளில வந்துட்டு தான் வீட்டுக்கே போவோம் வந்துரும் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் ஓ அப்படி ஆமா இப்போ ரொம்ப ரிஸ்க் எடுத்து சாப்பிடுற மாதிரி இருக்கு ஆமா இது டேப்லெட்டுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல பரவாயில்ல அங்க போனா நம்ம 500 1000 செலவாகும் இது 30 ரூபாயோட முடிஞ்சிரும்ல இது சைடு எஃபெக்ட் இல்ல சைடு எஃபெக்ட்லாம் இல்ல எல்லாருமே குடிக்கலாம் அதான் இவ்வளவு கூட்டம்ல ஆமா நீங்க இது புக் பண்ணணுமா இல்ல அப்படி இல்ல புக் பண்ணலாம் தேவையில்ல 7:30 to 8:30 வரை கடை இருக்கும் 7:30 தான் ஓபன் பண்ணுவாரு 8:30க்குலாம் முடிஞ்சிரும் அதுக்கு மேல இருக்காது எல்லாரும் பயங்கர கூட்டம் பயங்கர பிரச்சனை மாதிரி பார்த்தாலே ஆமா கும்பலா எப்போ வந்தாலும் என்னைக்கு வந்தாலும் கும்பலா தான் இருக்கும் திருச்சியில் வந்து இது ரொம்ப வந்து ஃபேமஸான இடம் ஏன் பார்த்தீங்கன்னா வந்து சளி இருமல் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இங்கே வந்து ஒரு சூப்பு இந்த மாதிரி ஒரு சோயா போட்டால் அந்த சளி இருமல் எல்லாமே சரியாயிடும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இங்கே வந்து எவ்வளோ கும்பல் இருக்குன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எல்லா ஜனங்களும் வந்து இங்கே வந்து இதை மெயினாக இதை சாப்பிட்றதுக்காக சூப்பு சாப்பிட்றதுக்காக வராங்க இந்த சூப்பு ப்ளஸ் சோயா சாப்பிட்றதுக்காக வராங்க ഒരു സത്യം പറയാൻ പോണേ ഇത് അബിയാണ് അബി പാലക്കാട് പൂടൂര് നമ്മളെ സ്വന്തം നാട്ടിലുള്ള ആളാണ് പക്ഷെ തമിഴ് കേട്ടാൽ ഞെട്ടിപ്പോകും എത്ര വർഷമായപ്പോ ഇവിടെ ഞാൻ 20 വർഷമായി നന്നായി തമിഴ് പറയിട്ട് ഇവിടുത്തെ സ്വന്തം ആളായി മാറിയില്ലേ അങ്ങനെയല്ല ஏன்னா இவ்வளவு கூட்டம் நாங்க பார்த்து அசந்து போயிட்டு நிக்கிறேன் ஆக்சுவலி எப்படின்னா நான் வந்து சிம்பிளா எப்படின்னா ஒரு எம்எல்எம் சொல்லுவாங்க பாத்தீங்களா சார் ஒருத்தர் மூலியமா வந்து இன்னொருத்தருக்கு வருதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அது மாதிரி எப்படின்னா ஒருத்தர் வச்சு இன்னொரு ஒரு கஸ்டமர் உங்களை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணி அனுப்பிச்சு விட்டுருவாங்க உங்க மூலியமா 10 பேர் வருவாங்க 10 100 ஆகும் 100 இந்த மாதிரி 1000 கணக்கு ஆயிருக்கு சார் இது இன்னொன்று பார்த்தீங்கன்னா நல்லது பண்றேன் நல்லது சிறப்பாக பண்றேன் அது மிக மிக சிறப்பாக பண்றேன் அதனால மக்கள் தேடி வராங்க சார் அது அதே மாதிரி எப்படின்னா 7 டேட்டு டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன் நான் அதை வந்து கரெக்டாக மக்களுக்கு பண்ணிட்டு இருக்கேன் சார் நான் இது வந்து எப்படின்னா செய்யற தொழில் சேவை மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் சார் சார் ஆக்சுவலி எப்படின்னா 100 ml கப்பில் வந்து 80 ml கொடுக்குறேன் சார் சரிங்களா 30 ரூபா ஆனால் நான் எழுதி போட்டிருக்கேன் 50 ml தான் எழுதி போட்டிருப்பேன் என்ன காரணம் குறைவா சொல்லிட்டு கூட கொடுக்கலாம் ஏன்னா கூட சொல்லிட்டு குறைவா கொடுத்துடக்கூடாது ஏன்னா மக்கள் வந்து எப்படி எதுக்கு ரெடி ஏன்னா எனக்கு குவான்டிட்டியை பார்க்காம குவாலிட்டியை பார்க்க வர கஷ்டம் போது எனக்கு தேவை ஏன்னா எனக்கு குவாலிட்டி அதாவது சில பேர் 1-2 பேர் தவறி வருவாங்க அவங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் சோயா 5 பீஸ் வச்சிருக்கேன் ஆனால் 5 பீஸுக்கு மேலே தான் இருக்குது சார் சூப் வந்து 50 ml போட்டிருப்பேன் 50 ml மேலே தான் இருக்கு சார் அது என்ன காரணம் குறைவா சொல்லிட்டு கூட தான் சரி அந்த பையன் ஏமாந்துட்டாரு அப்படின்னு அவங்க நினைச்சுக்குவாங்க ஆனால் யார் ஏமால கொள்ள அவங்க நல்ல மாதிரி இருக்கு நான் பண்றேன் ஆர்கியூ பண்ணாமல் இருக்கிறத எல்லாம் பண்ணுவேன் சார் டிசம்பர் 28 10 இயர்ஸ் ஆச்சு சார் இப்போ 1 மந்த் ஆக போகுது சார் 10 இயர் 1 மந்த் ஆகுது சார் எங்க ஸ்பெஷாலிட்டி சொல்லுங்க சார் எப்படின்னா நம்மகிட்ட ஒரு பிரச்சனை கோல்டுன்னு தீர்க்க வந்தாங்கன்னா அவங்க இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் பண்ணி விட்டு பல நூறு பிரச்சனை தீர்க்கிற வரை இன்க்ரீஸ் சேர்த்துறேன் சார் ஏன்னா மினி புக்கு மாதிரி எழுதி இருக்கிறாங்க எப்படின்னா ஒவ்வொரு இன்க்ரீஸுக்கு வேல்யூ தனி நம்ம வந்து எப்படின்னா சமையலில் வந்து என்னன்னு தெரியாம சாப்பிட்றத நான் தெரிஞ்சு அதே பழைய காலத்து உடம்பை இடிச்சு அரைச்சி எப்படி ஏற்றணுமோ ஏற்றி பண்ணிருக்கேன் சார் நான் சிறப்பாக பண்ணுவேன் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மேலே இன்க்ரீஸ் பார்க்குறீங்களா அல்ல குறையாதுங்கிற மாதிரி எப்படின்னா எடுக்க மாதிரி வந்துகிட்டே இருக்கு சார் இன்கிரீடியன்ஸ் மட்டும் ஓ இது அதோட நண்டு சாறு நண்டு ஃப்ளஷோட சரியா சார் இப்போ நண்டுலாம் தெரியுதுங்களா ஃபுல்லாக எல்லாமே பாயில்டு பண்ணிடுவாங்க எப்படின்னா ஓடு தான் இருக்கும் எல்லா சாதியுமே தெரியுதா சார்
பழைய காலத்து உணவு முறையில் சாப்பிங் பண்ணி வேக வச்சு சாறு எடுத்து பண்ணுறதான். எப்படின்னா நான் என் உடல் மெனக்கட்டேன் அப்படின்னா உங்கள் உடல் நல்லா வச்சிருக்க முடியும் சார். எனக்கு வந்து என் உடல் கஷ்டத்தை பார்க்க மாட்டான்னு உங்கள் உடல் கஷ்டத்தை பார்ப்பான்னு நல்ல மாதிரியாக பண்ணி கொடுப்பேன் சார் நான். தினம் இவ்வளவு நண்டு கிடைக்குமா? தாராளமாக சார். நம்ம ஒன்றும் இல்லை சார், எங்கள் ஏரியா லோக்கலில் வந்து லிங்கனங்கன்னு சொல்லுவாங்க சார். அது நண்டி சார் நம்ம கடைக்கு வாங்க பார்த்தீங்களா, பணங்கிறத கணக்கு பார்க்காம ஹெல்த் வேல்யூ மட்டும் பார்த்து வரவங்களுக்கு எதுவுமே பேசாமல் நீங்களே பார்த்தீங்க, க்ரௌடும் பார்த்தீங்க, எடுக்கிறாங்க இருந்தால் கொடுங்கன்னு தான் கேட்குறாங்க. அது மாதிரி தான் நானும் எப்படின்னா மார்க்கெட் போனால் எனக்கு பொருள் வேணும் அப்படின்னா விலையை பார்க்க மாட்டேன். எனக்கு வந்து இந்த பொருள் வேணும் இருக்குதா, அந்த ரெண்டு ப்ளூ கலர் சிம்மர் கலர் மட்டும் தான் வாங்க சார். நான் வேறு எந்த ரெண்டும் வாங்க மாட்டேன், எனக்கு தேவை அதுதான். அது நம்ம கரெக்டாக போனால் கரெக்டாக கொடுப்பாங்க, வாங்கி நல்ல முறையாக சாப்பிங் பண்ணி வேக வச்சு பண்ணிடுவோம் சார். அதில் சின்ன சின்ன எனக்கு தேவை சாறு, அந்த ஃப்ளஷ் தான் தேவை, அது பர்ஃபெக்டாக பண்ணிடுவோம் சார். விலையை பார்க்க மாட்டேன், குவாலிட்டியை பார்ப்பான்னு. ஏன்னா என் கஸ்டமர் ஃபில்டர் பண்ணி குவாலிட்டியாக வச்சிருக்கிறான்னு. நம்ம கஸ்டமர் எதிர்பார்த்து வர்றது இவர் இன்னும் சிறப்பாக என்ன பண்ணுவார் எதிர்பார்த்து வராங்க. அவங்க சிறப்பாக எதிர்பார்த்தா மிக சிறப்பாக மிக சிறப்பாக இன்னும் மேலும் பன்மடங்கு மிக சிறப்பாக பண்ணி கொடுப்போம் சார். இங்க நிறைய பேர் சளி மாறும் சொல்ல, அது மட்டும் தானே மாறும்? இல்லை சார், சார் சளி பிரச்சனையை சரி பண்ணிடுவோம் சார். நம்ம உடம்பு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிடுச்சுன்னா பல பிரச்சனைகள் வராமல் இருக்கும். அது மாதிரி இன்கிரீடியன்ஸ் நிறைய மிளகு, கரிஞ்சீரகம், ஓமம், பெருஞ்சீரகம், சோம்பு, கஸ்தூரி மத்திரி, வெந்தயம், ஜாதிக்காய், ஜாதி பத்திரி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சின்ன வெங்காயம், நாட்டு தக்காளி, பெரிய வெங்காயம், மின்ட்டு, இது மாதிரி ஒன்று. அது எப்படின்னா மின்ட்னா மின்ட்டோட வேறு, தண்டு, லீஃபு. அதே மாதிரி மல்லி அப்படின்னா கொத்தமல்லி தலை அப்படின்னா தலை, தண்டு, வேறு. அதே மாதிரி முழு மல்லி, வரமல்லி சொல்கிறாங்க பார்த்தீங்களா, வரமல்லி வந்து பவுடர் மாதிரி ஒன்று அரையமாக அரைப்பேன், இன்னொன்று முழுசாகவும் போட்டிருப்பேன். என்ன காரணம், ஒவ்வொரு ஃபீல்டு வந்து அது நீங்கள் உங்களே அறியாமல் நீங்கள் வந்து முழு மல்லியாக இருக்க துப்புனீங்க அப்படின்னா அரை மல்லியை தின்னு தான் ஆகணும். மொத்தம் எப்படின்னா உங்களுக்கு எப்படியோ வகையில் உள்ள நல்லது கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க, ஏதோ ஒரு வகையில் நல்லது பண்ணிடுவோம் சார். ഓക്കെ ഓക്കെ. അപ്പോൾ ഒരു 2 മണിക്കൂർ ചളിയുണ്ട്, 2 മണിക്കൂർ നിന്നിട്ടാണ് നമ്മളിത് വാങ്ങിച്ചിരിക്കണത് അല്ലേ അബിയെ? അപ്പോൾ കഴിക്കാൻ പോവാണ്, എന്താവും എന്നുള്ളത് അറിയില്ല, ദൈവത്തിന്. അതെ. ഈ കോണെണ്ണം കൊണ്ട് കുറച്ചൊന്ന് എരിവ് കുറയുന്നുണ്ട്. സംഭവം വെറൈറ്റി ആണ്. ഇത് എത്ര രൂപ? 50. ഇത് സോയ. ഇതെന്തിനാ കഴിക്കണ? ഇതും ചലിനാണ്. അതും കോൾഡ് കുഴപ്പമില്ല കേട്ടോ. എനിക്ക് അത്ര എരിവൊന്നും ഫീൽ ചെയ്യണ്ട. നിങ്ങൾ പക്ഷെ ഇത് കുടിച്ചു എന്ന് പറഞ്ഞ ചലിക്ക പോവാണ് ഇവർ ജനങ്ങളൊക്കെ ആൾക്കാർക്ക് പറയുന്നത്. എന്താ ഒരു തിരക്കറിയോ? അതായത് മൂപ്പര് ചെറിയൊരു സെറ്റപ്പിൽ തുടങ്ങിയാണ് അല്ലേ. ഇപ്പൊ ഈ വ്ളോഗൊക്കെ വന്നിട്ട് ജനങ്ങൾ കൊണ്ട് അത്രമാത്രം ജനങ്ങൾ ഒരു കമ്പിവേലിയൊക്കെ ഇട്ടിരിക്കുക, അതെല്ലാം ചാടി കിടന്നിട്ടാണ് ആൾക്കാർ പോയിട്ട് ഉന്തും തള്ളുണ്ടാക്കിയിട്ട്. മൂപ്പരാണെങ്കിൽ ഫുള്ള് ചീത്ത, ഫുള്ള് ബഹളം. ഇപ്പൊ എരിവ് തുടങ്ങിയിട്ടുണ്ട് കേട്ടോ. ഇത് കുടിച്ചിട്ട് മൊത്തം ഇളകിപ്പോവാണ്, മൊത്തം ഇളകി അങ്ങനെ ഇതാകും. ആള് സ്വന്തമായിട്ട് കണ്ടുപിടിച്ച എന്തോ സംഭവമാണ്, ഭയങ്കര വൈറലായിരിക്കാം. എവിടെ നിന്നൊക്കെ ജനങ്ങൾ വന്നിട്ട് കഴിക്കണ. എന്തായാലും അടിപൊളി കേട്ടോ. അഭിനയം നമ്മളെ പാലക്കാടുള്ള അഭിനയം കാണാൻ പറ്റി. ഇവിടെ വന്നപ്പോ യാദൃശ്യമായിട്ട് പരിചയപ്പെട്ടാണ്. നല്ല ഏരിയ. തുടക്കത്തിൽ ഞാൻ എരിവില്ല എന്ന് പറഞ്ഞു സോറിട്ടോ. ഇപ്പൊ ചേട്ടന് എരിവ് തുടങ്ങി, എരിവ് സ്റ്റാർട്ട് ആയിരിക്കാണ് ചേട്ടന്. ഇപ്പൊ ചേട്ടൻ പറയും എത്ര എരിവാണ് ഉള്ളത് എന്ന്. വെള്ളം കൊടുക്കില്ല കുടിക്കാൻ? അവിടെ തരില്ല, വെള്ളം തരില്ല. ഹാഫ് ആൻ അവറിന് വെള്ളം തരില്ല. വണ്ടിയിൽ വെള്ളം പോയി എടുത്ത് കുടിക്കാൻ. പോവാ പോവാ പോവാ.